ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. லோ போரோசிட்டி ஹேர் மாஸ்க்கை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் லாஸ், ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் க்ரே ஹேர் இருந்தாலும் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆலோவேரா, அது கூடவே ஒரு கை அளவுக்கு செம்பருத்தி இலை சேர்த்துருக்கேன். கரிசலாங்கண்ணி பொடி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இலை இருக்குது அப்படின்னா ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெல்லிக்காயே இருக்குது அப்படின்னா ஒரு 2 நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஆலோவேராவில் நம்ம நேச்சுரல் மாய்ஸ்சரைசர், நம்ம ஹேரை நல்லா ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்டர்டாகவும் வச்சு நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணி லோ போரோசிட்டிக்கு ரொம்பவே சூட்டபிளான இன்க்ரீடியன்ட். நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்து நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி இலை நேச்சுரல் கண்டிஷனர். இந்த செம்பருத்தி இலை சேர்க்கறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரிசலாங்கண்ணி பொடி நம்ம முடிய கருகருனும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுத்து நம்ம ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி டேண்ட்ரஃப் இருக்குது, ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது, இல்லை ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் விட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரீமெச்சூர் கிரேயிங், அதாவது இளநரை பிரச்சனை இருந்தாலும் அதையும் க்யூர் பண்ணி நம்ம முடிய நல்லா திக்காக லாங்காக பிளாக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெல்லிக்காயை ஹேர் மாஸ்கில் மட்டும் சேர்க்காம டெய்லி ஒரு 2 நெல்லிக்காய் கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஜூஸாக அரைச்சி மார்னிங் குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே நமக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கு கூட சேர்த்து நீங்கள் அந்த நெல்லிக்காய் ஜூஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரைச்சதுக்கப்புறமா நான் மஸ்லின் கிளாத் இல்லாதனால ஃபில்டர் வச்சு வடிகட்டியிருக்கேன். மஸ்லின் கிளாத் இருந்துச்சுன்னா இந்த இலையோட திப்பி இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா மஸ்லின் கிளாத்தை வச்சு வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஸ்கேல்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கோங்க. லோ போரோசிட்டி ஹேருக்கு எப்படி ஆயில் அப்ளை பண்ணுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லேசாக வார்மாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரோட ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் பிரித்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு இஷ்யூஸ் வரும் ஆலோவேரா சேர்த்துருக்கறனால அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு கம்மியாக ஹேரில் வச்சுட்டு லூக் வார்ம் வாட்டரில் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு பாதியாக ஈரமாக இருக்கும்போதே முடியல ஆல்மண்ட் ஆயிலை ஹேரோட லென்த்லேயும் எண்ட்லேயும் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு கியூட்டிக்கல்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால ஈஸியாக அந்த ஆயில் அப்சர்வ் ஆகி நம்ம ஹேரோட ஹைட்ரேஷனுக்கும் நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ரெகுலராக பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க்கை வீக்லி 2 கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது கூடவே ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக்கை எடுத்துக்கோங்க. முக்கியமாக நான் சொன்ன ஜூஸையும் டெய்லி ஒரு 1 வீக் எடுத்துகிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.